ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தி குயிக் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம தர்பூசணி பழ ஜூஸ் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம தர்பூசணி பழத்தை எடுத்து அதை நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். அதோட சரியான பகுதி உள்பகுதி எடுத்து நம்ம ஒரு மிக்சியில் போடுதோம். ஜூஸ் எடுக்கிறதுக்காக மிக்சியில் போடுதோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த கரண்டியை வச்சு எடுத்து போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கத்தியை விட இந்த கரண்டியை யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களுமே அதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, ஈஸியாக வருது. அதனால் நீங்கள் அந்த கத்தியை விட அந்த கரண்டி எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கிடுதோம். 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் வச்சு மிக்சியில் வச்சு அரைச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக அழகாக அரைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு கண்ணாடி டம்ளரில் ஐஸ் க்யூப்பை போட்டு கொடுத்தோம். ஏன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும், அப்படிக்காக நம்ம ஐஸ் க்யூப் போட்டு கொடுத்தோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தர்பூசணி பழ சாறை இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஒரு பெரிய அரிப்பெடுத்து நம்ம நினச்சிதோம் ஃபில்ட்ரு பண்ணுறோம். பாருங்கள், ஜூஸ் எவ்வளோ அழகாக கீழே இறங்கிட்டுருக்குன்னு. உண்மையிலே சொல்கிறேன், ரியலி ஆசம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் குடித்து பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதோடு கூட நாங்கள் புதினாவும் சேர்த்துருந்தேன், அதனோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த கோடை காலத்துக்கு ஏற்றதான ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.